அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன், குரு உட்பட பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களும் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறையில் சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுக்கிரன் சுகஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே சுகஸ்தானம் வலுவுடையதாக மாறுகிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளும் தவிடுபடியாக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக திகழ்கிறாருங்க. சுக்கிரனினுடைய அருள் இருந்தால் வாழ்வில் சுகபோகமாக செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அந்த வகையில் மே 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். எனவே பணமழையில் நனைய போவது உறுதி, இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடு ரிஷபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது. இந்த 2 இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பாருங்க. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இப்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16, 13ஆம் தேதி முடிவதற்குள் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடனும் 24ஆம் தேதிக்கு பிறகு புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பாருங்க. இப்படி பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். பொதுவாகவே சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலனை கொடுப்பார். சுக்கிரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும். அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதைவிட சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக 2.5 நாட்கள் சஞ்சரிப்பாருங்க. அந்த 2.5 நாட்கள் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன், குரு, புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது. இது போன்ற அமைப்பு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான சுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக 2, 4, 7, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதிலும் ஆட்சி பலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம், நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அதே வேளையில் சுக்கிரன் அஷ்டமத்திலோ இருக்கும் போது சில தடைகள் இருக்கும். ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. அது மட்டுமல்லாது 3, 6, 12, 10 ஆகிய இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விருச்சக ராசியின் மீது செலுத்துகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார்.
இருக்கிறார். அதே போன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றன. ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் சமகிரகமாக தான் சுக்கிரனை பார்க்கிறார். இருப்பினும் சுக்கிரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன. சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார். இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது. எனவேதான் சூரியன் சந்திரனுடன் இணையும் போது மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிக பெரிய மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. பயங்கரமாக இடி சத்தம் விண்ணை புழக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை தாக்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அனைவரும், அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே பயத்தில் ஆழ்ந்து போகிறார்கள். அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர். ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும், அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் அழிப்பதற்காக இடி நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. எனவே இவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக அருகாமையில் உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம். அந்த மரத்தை போய் தொடக்கூடிய வேளையில் இடி அவரை தான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும், மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகின்றனர். ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட, ஒருவர் தீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார். ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை. தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர். ஒருவர் முதலில் இறங்கி சென்று பேருந்து தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார். இடிமின்னல் அவரை தாக்கவில்லை. அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறிக்கொள்கிறார். அப்பாடா, நான் உயிர் பிழைத்தேன், என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று பெருமூச்சு விடுகிறார். இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகளும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர். பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை. அவர் மட்டும்தான் இன்னும் அந்த மரத்தின் அருகாமையில் செல்லாமல் பேருந்தில் இருக்கிறார். உடனே அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே, நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் சாகடிக்க திட்டமிட்டுள்ளாயா என்று சொல்லி இந்த நபரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை தொட்டுட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட, அவரும் இதில் உடன்பாடு இல்லாமல் அந்த மரத்தை நோக்கி செல்கிறார். அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார். கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது. விழுந்த சத்தத்தில் கண் மூடுகிறார். கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர், மடிந்து போகின்றனர். அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது. இந்த ஒரு நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் செய்த ஏதோ ஒரு நன்மையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அதே போன்றுதான் சுக்கிரன் தனித்து இருப்பதை விட, குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அவைதான் சுக்கிரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது, குரு முழுமையாக ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறார். சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு மீனராசியில் முழுவாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்க போகிறார். கேது கன்னிராசியில் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் 31ஆம் தேதி வரையும், அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் வீற்றிருக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். புதன் 24ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனுடன் இணைந்தும் 9/6/2024 பிறகு தனது சொந்த ராசியான மீன ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அதாவது மீன ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார், மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே வேளையில் சந்திரனும் கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் பணமழையில் நனைய போவது உறுதி, பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். சுக்கிரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 3ஆம் இடத்தின் அதிபதியும் 10ஆம் இடத்தின் அதிபதியும்
அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் மாறுதலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இங்கு குரு மற்றும் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வளத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நேரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. எனவே தொழிலில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகளும் வெற்றி நடைபெறக்கூடிய யோகமும் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து உங்களை தேரும். வியாபாரத்தில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் வியாபாரத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய யோகமும் உண்டு. மலையில் நனையக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கப் போகிறது. குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். ஏனென்றால் சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் பலஸ்தர பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் கிடைக்கும். அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெண்மணிகளுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சுக்கிரனினுடைய அமைப்பும் சரி, செவ்வாயினுடைய ஆட்சி பலமும் மிக பெரிய அளவில் மாறுதலையும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு